அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மேசராசி சனி பயிற்சி பலன்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அஸ்வினி அதிர்ஷ்ட நேரம் வந்தாச்சு. உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் இதுவரை சஞ்சரித்த சனி பகவான் டிசம்பர் 20, 2023 அன்று லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேறும் காலமாக இந்த லாப சனியின் காலம் உங்களுக்கு இருக்க போகுது. இரத்தகாரகர், யுத்தகாரகர் என்று கூறப்படும் செவ்வாய் பகவான், ஞான மோட்சகாரகன் கேது பகவான் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு பொருளாதார நிலையில் இதுவரை இருந்த நெருக்கடியெல்லாம் விலகப் போகுது. அரசு வகையில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் இனி அனைத்திலும் லாபம் என்ற நிலையை அடைய இருக்கீங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறுவதுடன் சுய தொழில் செய்து வருபவங்க லாபம் காணும் காலமாக இக்காலம் உங்களுக்கு அமைய போகுது. பொன்பொருள் சேர்க்கையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு என முன்னேற்றமான காலமாக இருக்க போகுது. 20/12/2023 முதல் 6/3/2026 வரை சனி சஞ்சாரத்தில் அதிசமான காலம். சனி பகவான் சதய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் 16, 2024, ஜூன் 19, 2024 வரையிலும் மற்றும் நவம்பர் 4, 2024, பிப்ரவரி 27, 2025 வரையிலும் மிகப்பெரிய யோக பலனை பெற போகிறீங்க. நீங்கள் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றிக்கொள்ளும் வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அபரிதமான வருமானம் உண்டாகும். புதிய வாகனம், சொத்து சேர்க்கை ஏற்படும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவியெல்லாம் வந்து சேரும். ராகு கேது சஞ்சாரம் ஏப்ரல் 26, 2025 வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் கேதுவால் உங்கள் செல்வாக்கு உயரும். எதிர்ப்புகள் அகலும். ஆரோக்கியம் சீராகும். வழக்குகள் வெற்றியாகும். ஏப்ரல் 26, 2025 முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் போது உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வருமானம் அதிகரிக்கும். அரசு வகையில் எதிர்பார்த்தவை வெற்றியாகும். அடுத்தது குரு சஞ்சாரம் ஏப்ரல் 30, 2024 வரை உங்கள் ஜென்ம ராசியிலும், மே 1, 2024 முதல் மே 13, 2025 வரை ரிஷபத்திலும், மே 14, 2025 முதல் மிதுனத்திலும் குரு பகவான் சஞ்சரிப்பார். இதில் அவர் ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் ஓராண்டு காலம் முழுவதும் குடும்பத்தில் முன்னேற்றம், பொன்பொருள் சேர்க்கை, செல்வாக்கை உண்டாக்குவார். அடுத்தது பொது பலனை பற்றி பார்க்கும்பொழுது, கும்ப சனி சஞ்சார காலத்தில் பொருளாதார நிலை மேம்படும். சேமிப்பு உயரும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கியம் மேம்படும். அடுத்தது தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. லாபம் அதிகரிக்கும். இயந்திரம், எலக்ட்ரானிக் தொழில்கள் முன்னேற்றமடையும். பணியாளர்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லையே என்று வருத்தப்பட்டு வந்த நிலை மாறும். ஊதியம் உயரும். பதவி உயர்வு உண்டாகும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு அதிகரிக்கும். அடுத்தது பெண்களை பற்றி பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலகும். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பளிப்பாங்க. திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும்.
வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுவாழ்வு அமையும். குழந்தையாக ஏங்கியவங்களின் ஏக்கம் தீரும். சிலருக்கு எதிர்பார்த்த வேலைவாய்ப்பு உண்டாகும். அடுத்தது கல்வியை பற்றி பார்க்க போகிறோம். கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்துவதன் மூலம் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். ஆசிரியர்களின் ஆலோசனை உங்களை உயர்வடை செய்யும். அடுத்தது உடல்நிலையை பற்றி பார்க்க போகிறோம். உங்களை அச்சுறுத்தி வந்த நோய்கள் மருத்துவத்தால் விலகும். இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். அடுத்தது குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். தம்பதியர் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. புதிய பொருள்களின் சேர்க்கையும் வாகன சொத்து சேர்க்கையும் உண்டாகும். அடுத்தது பரிகாரம். சனிதோறும் சனீஸ்வரரை வழிபட்டு வந்தோம்னா வாழ்வுலாம் வளம் பெறும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பரணியை பற்றி தான். பரணி பணமழை கொட்ட போகுது. உங்கள் ராசிக்கு தொழில் லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் இதுவரை தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்த நிலையில் டிசம்பர் 20, 2023 முதல் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால நன்மையெல்லாம் அதிகரிக்க போகுது. பணவரவு உண்டாகும். உயர்ந்த பதவிகள் இனி உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கி உங்கள் நிலையை உயர்த்த போகுது. அடுத்தது கலஸ்தரம் கலை அதிர்ஷ்டகாரகன் என்று கூறப்படும் சுக்கிரன் பராக்கிரமகாரகன் எனப்படும் செவ்வாயின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் பணமழை கொட்டும். பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உண்டாகும். செல்வம், செல்வாக்கு, புதிய பொறுப்பு என நல்ல மாற்றங்களை காண போகிறீங்க. புதிய வாகனம், வெளிநாடு செல்லும் யோகம், திருமணம், வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு புதிய துணை, தகுதிக்கேற்ற வேலை, திரைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள், தொழிலில் முன்னேற்றம், புதிய தொழில் தொடங்கி லாபம் காணும் நிலை, எடுத்த காரியங்கள் யாவிலும் வெற்றி பெற அதிர்ஷ்டமான காலமாக அமையப்போகுது. அடுத்தது அதிர்ஷ்ட காலம். அவிட்டம் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலமான டிசம்பர் 20, 2023, பிப்ரவரி 15, 2024 வரையிலும், புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் 29, 2025, ஜூலை 2, 2025 வரையிலும், நவம்பர் 17, 2025, மார்ச் 6, 2026 வரையிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை உண்டாக்குவார். வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலக போகுது. முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். பொன்பொருள் சேர்க்கை, வாகன யோகம் என விரும்பியவற்றை எல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க. ராகு கேது சஞ்சாரம் ஏப்ரல் 26, 2025 வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் கேதுவால் உங்களுக்கு வாழ்க்கையில் வளமாக போகுது. எதிர்பார்ப்பு நிறைவேற போகுது. தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. ஆரோக்கியம்லாம் மேம்படும். ஏப்ரல் 26, 2025 முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தடைப்பட்ட வருவாய் வந்து சேரும். வெளிநாட்டு தொடர்புகள், முயற்சிகள் வெற்றியாகும். செல்வாக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணம் நடக்கும். பொன்பொருள் சேர்க்கை, புதிய வாகன சேர்க்கையும் உண்டாகும். குரு சஞ்சாரம் ஏப்ரல் 30, 2024 வரையில் உள்ள உங்கள் ஜென்ம ராசியில் மே 1, 2024 முதல் மே 13, 2025 வரை 2ஆம் வீட்டிலும், மே 14, 2025 முதல் 3ஆம் வீட்டிலும் குரு பகவான் சஞ்சரிப்பார். இதில் 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் ஓராண்டு காலம் முழுவதும் யோக பலன்களை வாரி வழங்குவார். பொருளாதார தடைகள் விலகும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். விருப்பம் நிறைவேறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும். வருமானம் பல வழியிலும் உண்டாகும். புதிய முயற்சியெல்லாம் வெற்றியாகும். அடுத்தது பொது பலனை பற்றி பார்க்க போகிறோம். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். எந்த ஒரு செயலிலும் திறம்பட செயல்பட்டு வெற்றியை அடைய போகிறீங்க. வெளிநாடு செல்வதற்கான மேற்கொள்ளும் முயற்சிகள்லாம் நிறைவேறும். ஆன்மீக பணியில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். பணப்பற்றாக்குறை விலகும். கடன் அடைபடும். சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வங்கியில் கேட்டிருந்த கடன் கிடைக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். சிலருக்கு புதிய பொறுப்பு, பதவிலாம் வந்து சேரும். தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். செய்யும் தொழில் லாபத்தை நோக்கி செல்லும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியும் சலுகையும் கிடைக்கும். தொழில், ஸ்பேர் பார்ட்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் தொழில்களில் லாபம் அதிகரிக்கும். சின்ன திரையினர், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், ஆலோசகர்கள் முன்னேற்றம் காண்பாங்க. அடுத்தது பணியாளர்கள், உழைப்பாளர்களின் நிலை உயரும். பணிபுரியும் இடத்தில் இருந்த சங்கடம் விலகும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு ஏற்படும். வேலை தேடி வந்தவங்களுக்கு தகுதிக்கேற்ற பணிலாம் கிடைக்கும்.
உங்கள் ஆலோசனையை நிர்வாகத்தினர் ஏற்பாங்க. அடுத்தது வந்து பெண்களை பற்றி பார்க்க போகிறோம். கல்வியில் உயர்வு உண்டாகும். வேலைக்காக முயற்சித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். சிலர் சுய தொழில் தொடங்கி வெற்றி பெறுவாங்க. திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும். பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். பிள்ளைகளின் மீதான அக்கறை அதிகரிக்கும். குடும்பத்தில் மதிப்பு உயரும். அடுத்தது வந்து கல்வியை பற்றி பார்க்க போகிறோம். மாணவர்களுக்கு கல்வியின் மீதான அக்கறை அதிகரிக்கும். சிலர் மேற்படிப்புக்காக வெளிநாடு போக போகிறீங்க. போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். விரும்பிய கல்லூரியில் விருப்பமான பாடத்தில் இடம் கிடைக்கும். ஆசிரியர்களின் ஆலோசனையால் கூடுதல் நன்மை காண்பீங்க. அடுத்தது வந்து உடல்நிலையை பற்றி பார்க்க போகிறோம். தொற்று நோய்கள், பரம்பரை நோய்கள் என்று பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மாற்றம் உண்டாகும். சரியான மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெற்று குணமடைய போகிறீங்க. படுக்கையிலிருந்து மருத்துவம் பெற்று வந்தவங்களும் இனி எழுந்து நடக்கக்கூடிய நிலையெல்லாம் உண்டாக போகுது. அடுத்தது வந்து குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். குடும்ப உறவுகளிடம் இருந்த சங்கடம் விலகும். மூத்த சகோதரர்களால் உங்கள் எண்ணம் நிறைவேறும். தம்பதியர் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்பட போகிறாங்க. பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து நடப்பாங்க. சிலர் புதிய வீட்டில் குடியேற வாய்ப்புண்டு. அடுத்தது வந்து பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது துர்க்கை வழிபாடு நன்மை அளிக்கும். வாழ்க்கையை வளமாக்கும். அடுத்தது வந்து நான் பார்க்க போகிறது கார்த்திகையை பற்றி தான். முயற்சி வெற்றியாகும். ஆன்ம காரகனான சூரியனின் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பூமி காரகனான செவ்வாய் ராசிநாதனாகவும் 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு மனக்காரகனான சந்திரன் ராசிநாதனாகவும் உள்ளனர். உங்கள் நட்சத்திர நாதனுக்கு சனி வந்து பகைவர் என்றாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை முழுமையாக வழங்கக்கூடியவர். கார்த்திகை 1ஆம் பாதத்தினருக்கு சனி லாபஸ்தானத்திலும் 2, 3, 4 பாதத்தினருக்கு ஜீவனஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார். இதனால் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சனி 11ஆம் வீட்டில் லாபம் யோகத்தை வழங்குவோராகவும் 2, 3, 4 பாதத்தினருக்கு 10ஆம் வீட்டில் தொழில் உத்தியோகத்தில் உழைப்பை அதிகரிக்கக்கூடிய நிலையை உண்டாக்குவோராகவும் இருக்கிறார். அதிர்ஷ்ட காலம் சனி பகவான் சதய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் 16, 2024 ஜூன் 19, 2024 வரையிலும் மற்றும் நவம்பர் 4, 2024 பிப்ரவரி 27, 2025 வரையிலும் 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு யோக பலன்கள் வழங்கிடுவார். தொழில் உத்தியோகத்தில் விருப்பம் நிறைவேறும். வருவாய் அதிகரிக்கும். 2, 3, 4 பாதத்தினருக்கு அஸ்தமனம் வக்ர காலங்களில் சங்கடங்களில் இருந்து பாதுகாப்பார். வழக்கமான செயல்களில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். ராகு கேது சஞ்சாரம் ஏப்ரல் 26, 2025 வரை ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கேதுவால் விருப்பம் நிறைவேறும். ஆரோக்கியம் சீராகும். வழக்கு வெற்றியாகும். எதிர்ப்பு விலகும். 2, 3, 4 பாதத்தினருக்கு ராகுவால் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். செல்வாக்கு அதிகரிக்கும். ஏப்ரல் 26, 2025 முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் 1ஆம் பாதத்தினருக்கு ராகுவால் வரவு அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். புதிய பொறுப்பு வந்து சேரும். முயற்சி வெற்றி பெறும். அடுத்தது வந்து குரு சஞ்சாரம் ஏப்ரல் 30, 2024 வரை 1ஆம் பாதத்தினருக்கு ஜென்ம ராசியிலும் 2, 3, 4 பாதத்தினருக்கு 12ஆம் இடத்திலும் மே 1, 2024 மே 13, 2025 வரை முதல் பாதத்தினருக்கு 2ஆம் வீட்டிலும் 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஜென்மராசியிலும் மே 14, 2025 முதல் 1ஆம் பாதத்தினருக்கு 3ஆம் வீட்டிலும் 2, 3, 4 பாதத்தினருக்கு 2ஆம் வீட்டிலும் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். 1ஆம் பாதத்தினருக்கு 2024 மே முதல் ஓராண்டுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை உண்டாக்குவார். குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிப்பார். முயற்சிகளில் வெற்றி வழங்குவார். 2, 3, 4 பாதத்தினருக்கு மே 2025 முதல் யோகத்தை உண்டாக்குவார். செல்வாக்கை அதிகரிப்பார். கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நிலையை வழங்குவார். சமூகத்தில் செல்வாக்கை உயர்த்துவார். பொது பலன்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அறிவாற்றல் அதிகரிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும். எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் வரும். தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்தி முன்னேற்றத்தை அடைவீங்க. வெளிநாட்டுக்கு செல்ல நினைத்தவர்களின் முயற்சி வெற்றியாகும். பங்கு சந்தையில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். அடுத்தது வந்து தொழிலை பற்றி பார்க்க போகிறோம்.
கார்த்திகை முதல் பாதத்தினருக்கு லாப சனியாலும் 2, 3, 4 பாதத்தினருக்கு லாப ராகுவாலும் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும். தொழிலில் இருந்த தடை விலகும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் முன்னேற்றம் அடையும். இண்டஸ்ட்ரியல் ஹார்ட்வேர்ஸ் ஸ்டேஷ்னரி கம்ப்யூட்டர் வணிகம் சினிமா துறையினர் வளர்ச்சி பெறுவாங்க. என்றாலும் முயற்சி அதிகமாக தேவைப்படும். தொழிலில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அடுத்தது பணியாளர்கள் கார்த்திகை 1ஆம் பாதத்தினருக்கு பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும். 2, 3, 4 பாதத்தினருக்கு மறைமுக எதிர்ப்பு உண்டாகும். வழக்கு விசாரணை என்ற நிலை சிலருக்கு உண்டாகும். மற்றவங்களின் விவகாரங்களில் தலையிடாமல் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினால் சிரமம்லாம் உங்களுக்கு குறையும். அடுத்தது பெண்களை பற்றி பார்க்க போகிறோம். சுய தொழில் செய்கிறவங்க எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அரசு தனியார் துறையில் பணிபுரிவோர்கள் செல்வாக்கு உயரும். சிலருக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்கும். குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். அடுத்தது கல்வியை பற்றி பார்க்க போகிறோம். ஆசிரியர்களின் ஆலோசனை வெற்றிக்கு வழிவகுக்கும். பொது தேர்வு எழுதுகிறவங்க படிப்பில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண் பெற முடியும். சிலருக்கு வெளிநாட்டிற்கு சென்று படிக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தது உடல்நிலையை பற்றி பார்க்க போகிறோம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய்கள் மருத்துவ சிகிச்சையால் குணமாக போகுது. அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் ஈடுபடக்கூடிய அளவிற்கு உங்கள் உடல்நிலையெல்லாம் அமைந்திருக்கும். குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீங்க. தம்பதியர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செயல்படுவாங்க. பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகும். சிலர் புதிய வீட்டில் குடி போவாங்க. அடுத்தது பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்க போகிறோம். அதிகாலையில் சூரிய பகவானை வழிபட வாழ்வுலாம் வளமாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது சனிப்பெயர்ச்சி பலன்கள் மேசராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.